ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை செவ்வாயில் 9/9/25 உனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கப் போகிறது. அது நீயே எதிர்பார்க்காத திருப்பம், திடீர் திருப்பம். உன் வாழ்க்கையே மகிழ்ச்சியோடு புரட்டி போடும் அளவிற்கு நடக்கப் போகிறது. நல்லபடியாக தூங்கி எழு, நம்பிக்கையோடு தூங்கி எழு. நாளைய விடியலுக்காக காத்திரு. உனக்கான நிறைய விஷயங்களை இந்த முருகன் புரிய வைக்க வேண்டியுள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் நடந்து கொள்கிறார். உன்மேல் அன்பாக இருப்பவர்களை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார். அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து புரிந்தும் புரியாமலும் இருக்கிறார். வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டுமென்றால் ஒரு சிலவற்றை குறைத்து உன்னுடைய தீர்க்கமான செயலில் ஈடுபடணும். இந்த முருகன் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய்? என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனை செயல்கள் இருக்கட்டும். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கான தைரியத்தை நான் கொடுப்பேன். என்ன வேண்டும் உனக்கு? நல்லது நடக்கணும். நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் உன் மனநிலையில், பொருளாதார நிலையில், இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டுமே சந்தோஷம் கிடைக்கும். அப்படித்தானே? எனவே நல்லது நடக்க வேண்டும் என்ற ஆணித்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானம்தான் நல்லதை நடக்க வைக்கும். வாழ்க்கையில் பிறந்துவிட்ட சிறிய சிறிய தவறுகளை அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட, யோகமற்றதாக போய்விட்டமோ என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்ப சொல்வது, மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் உன்னை நீ திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும் போது உலையில் இட்ட இரும்பு தாது போல உனக்கு பல பிரச்சனைகளே வந்தாலும் உன் முருகன் மறுவடிவம் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உறுதியோடு இருக்கும்போது புத்தம் புது பொலிவுடன் வாழ்வானது கிடைக்கும். இப்படி செய்துவிட்டேன், அப்படி செய்துவிட்டேன் என்று கலங்காது. நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும். இனி நடப்பவை நல்லவையாக இருக்கணும். வாழ்க்கையில் என்னை தேடி வந்து விட்டாய், என்னை நாடி வந்து விட்டாய். பின்னென்ன? புது வாழ்வானது பிறக்கும். அப்படின்ற நம்பிக்கையை முன்னிச்சுப்பார். புது வாழ்வானது பிறக்கும். அதற்கான வழிகளை உன் முருகன் அமைத்து தருவி. பின் நீ படிப்படியாக நகர்ந்து முன்னேறி விடுவார். நாளைக்கு நிச்சயமாக ஒரு புதிய திருப்பம் ஏற்படும். அது உன் வாழ்க்கைக்கு புதிய கட்டத்தமாக கொண்டு செல்லும். நாளை காலை நீ எழுந்ததும் என்னிடம் நன்றி சொல்வாய். அந்த அளவுக்கு ஒரு பெரிய திருப்பம் கிடைக்கப் போகிறது தங்கமே. நாளை காலை எழுந்ததும் செவ்வாயில் என் நாமத்தை உச்சரித்து எழுந்துவிடு. அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும். அப்போது நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது. எதையும் நீ பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போட்டு கொண்டிருக்கிறாய். முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு. இன்றோடு தூக்கி எறிந்துவிடு. அப்போதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சி பற்றியும் சிந்திக்க முடியும். கவலைப்பட்டது போதும். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். எல்லாம் நல்லதாக நடக்கும். பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய். வருத்தப்படாதே. இந்த உலகத்தில் ஏமாறாதவர்களே கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையால் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயமாக என்ன பதில் தர வேண்டுமோ அந்த பதில் தருகிறேன். என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் நாளை திடீர் திருப்பமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு தூங்கு.
உன் பாரத்தை சுமக்க முடியாது, உன்னால் சுமக்க முடியாது. என்னிடம் கொடுத்துவிடு. நிச்சயமாக வாழ்க்கையில் துணிந்து போராடுவாய், நம்பிக்கையோடு போராடுவாய். எந்த சூழ்நிலையிலும் நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது. வேதனை தீர்ந்து நாளை மகிழ்ச்சி வரப்போகுது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்றும் என்ற சிந்தனையில் நீ இருக்கிறாய். நாளை இன்னும் பூர்த்தியாகிவிடும். எனது அருள் உனக்கு கிடைக்கப் போகிறது. இப்போது இதை கேட்டுவிட்டு ஓம் சரவணபவ என்று 11 முறை சொல்லிவிட்டு தூங்கு. நிச்சயம் நாளை உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.